சிங்கப்பூருக்கு 6ஆம் தேதி அங்கே சென்றோம். 6 நவம்பர். அங்கு நம்முடைய சிங்கப்பூரில் வசிக்கின்ற இந்தியர்கள் மற்றும் மலேசியாவுடைய தொழில் மற்றும் வர்த்தக அமைப்பு இவைகளோடு கலந்து ஆலோசனை செய்வதற்காக எந்தவித அதிகாரிகளும் அழைத்துச் செல்லாமல் நாங்கள் மூவரும் சென்றோம். 7ஆம் தேதி சிங்கப்பூரில் விமான தளம் மற்றும் கட்டுமான பணிகள் அமைக்கின்ற ஒரு அமைப்பு மெயின் ஹார்ட் MEINHARDT மெயின் ஹார்ட் என்ற ஒரு கம்பெனியோடு அந்த கம்பெனியினுடைய தலைமை அதிகாரியோடும் அவங்களுடைய அதிகாரிகளோடும் புதுச்சேரியில் ஒரு தரம் வாய்ந்த சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு அவர்கள் முதலீடு செய்வதற்கு புதுச்சேரிக்கு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தோம். அவர்களிடம் இந்தியாவில் பல விமான நிலையங்களில் கட்டுமான பணிக்கு செய்த அனுபவம் அவர்களுக்கு இருக்கிறது. ஹைதராபாத், டெல்லி போன்ற சர்வதேச விமானங்களில் அவர்கள் இணைந்து விமான நிலையம் அமைப்பதற்கு பணிபுரிந்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர மாநில முதலமைச்சராக இருந்தபோது விஜயவாடா விமான நிலையத்தை சர்வதேச தரம் வாய்ந்த விமான நிலையமாக மாற்றுவதற்கு ஒப்பந்தம் கையெழுத்திட்டு அது நடைமுறையில் இருந்து வருகிறது. அவர்களோடு நாங்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் முதல் கட்டமாக புதுச்சேரியில் உள்ள விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வது என்று நாங்கள் முடிவு செய்தோம். அதற்கிடையில் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் மாண்புமிகு பிப்டிக்குடைய தலைவர் திரு சிவா அவர்களும் கொடுத்த ஆலோசனையின் பேரில் ஒரு தனியான சர்வதேச தரம் வாய்ந்த விமான நிலையத்தை கரசூர் பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்தில் கட்டினால் அது ஏதுவாக இருக்கும் என்பதை கருத்திலே கொண்டு அதற்கான மேல் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு அவர்களோடு பேசியிருக்கிறோம். அவர்களோடு நடந்த எங்களுடைய பேச்சுவார்த்தை மிக சுமூகமாக நடந்திருக்கிறது. அவர்கள் அனுபவ வாய்ந்த முதலீட்டாளர்கள், அதுபோன்ற கம்பெனிகள் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் வந்து விமான தளம் அமைப்பதற்கு முயற்சி எடுத்தால் மாநிலத்துடைய வளர்ச்சி மிகப்பெரிய அளவில் இருக்கும். அன்று மதியம் அளவில் சிங்கப்பூர் பிசினஸ் ஃபெடரேஷன், சிங்கப்பூரில் இருக்கிற முதலீட்டாளர்கள் மற்றும் தொழில் முனைவோருடைய அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய பிரசன் முகர்ஜி அவர்கள் தலைமையில் சுமார் 25க்கு மேற்பட்ட சிங்கப்பூர் முதலீட்டாளர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு ஏற்பட்டது. அதன் மூலமாக அவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் ஐடி பார்க் அமைப்பதற்கும்
சுற்றுலா சம்பந்தமான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றுவதற்கும் ஆர்வமாக இருப்பதாக எங்களுக்கு உறுதி அளித்தார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய குழு திரு பிரசன் முகர்ஜி அவர்கள் தலைமையில் புதுச்சேரிக்கு வந்து புதுச்சேரியில் அவர்கள் எங்களுடைய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் தயாராக இருக்கிறார்கள். இது சிங்கப்பூர் அரசாலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சிங்கப்பூர் பிசினஸ் ஃபெடரேஷன். அந்த கூட்டமும் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. அன்று மாலை புதுச்சேரி, தமிழகம் ஆகிய பகுதிகளில் இருந்து சிங்கப்பூருக்கு சென்று அங்கே தொழிற்சாலை வைத்திருக்கிறவர்கள் மற்றும் தொழில் முனைவர்கள் அவருடைய கூட்டத்திலே கலந்து கொண்டு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். அந்த சமயத்தில் காரைக்கால் பகுதியில் கண்ணாடி தயாரிக்கும் தொழிற்சாலை சுமார் 1500 கோடி ரூபாயில் முதலீடு செய்வதற்கு ஒரு நிறுவனம் தயாராக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் நேற்றைய தினம் என்னிடம் தொலைபேசியில் தமிழகத்தைச் சேர்ந்த, குறிப்பாக திருவாரூர் பகுதியைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் தரம் வாய்ந்த மருத்துவமனை, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவதற்கு எங்களுக்கு உறுதி அளித்திருக்கிறார். காரைக்கால் புதுச்சேரியில் மிகப்பெரிய மால், ஸ்டோர் மால் கட்டுவதற்கு ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். மறுநாள் ஒரு சிங்கப்பூருடைய கம்பெனியாக இருக்கின்ற மிகப்பெரிய கம்பெனி பல பில்லியன் டாலர் முதலீடு செய்கின்ற கம்பெனியாக இருக்கின்ற சர்பனா ஜுரான் என்ற கம்பெனியோடு பேச்சுவார்த்தை நடத்தினோம். அவர்களும் ஏற்கனவே நான் சொன்னது போல மெயின் ஹார்ட் என்ற அமைப்பும் இணைந்து சிங்கப்பூரில் உள்ள விமான தளம் அமைக்கின்ற அமைப்பும் ஒருங்கிணைந்து விமான நிலையம் அமைப்பதற்கு ஆர்வத்தை தெரிவித்தார்கள். இந்த சர்பனா ஜுராங் என்ற அமைப்பினுடைய கிளை அலுவலகம் சென்னையில் இருக்கிறது. அவர்களும் புதுச்சேரிக்கு வந்து எந்தெந்த துறையில் அவர்கள் முதலீடு செய்யலாம், குறிப்பாக தரமான விமான நிலையம் அமைப்பது, சுற்றுலா வளர்ச்சி திட்டத்திற்கு அவர்கள் நமக்கு முதலீடு செய்வது, குறிப்பாக இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைப்பது, ஐடி பார்க் அமைப்பது இது போன்ற 4 திட்டங்களுக்கு அவர்கள் ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள் புதுச்சேரியில் அமைப்பதற்கு. இது சம்பந்தமாக மேலும் அவர்களை புதுச்சேரியில் சந்தித்து நாங்கள் பேசுவதற்கும்
தேவைப்பட்டால் நாங்களும் சிங்கப்பூருக்கு சென்று அவர்களோடு கலந்து பேசி எவ்வளவு அவர்கள் மூலதனம் புதுச்சேரி கொண்டு வர முடியுமோ அதற்கான நடவடிக்கை எடுப்போம். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் நமக்கு நிலம் இருக்கிறது. அது முறையாக பயன்படுத்தப்பட வேண்டும். அதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருகிறோம். அங்கு 9ஆம் தேதி காலையில் நியாங் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, அது ஒரு தரம் வாய்ந்த அகில உலக அளவில் அது 10வது இடத்தில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். நியாங் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி. அங்கே சென்று அதனுடைய இயக்குனர் அவரோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். அந்த பல்கலைக்கழகமானது உலக அரங்கில் பல துறைகளில் 3வது இடத்திலும் 4வது இடத்திலும் இருக்கிறது. இந்தியாவில் உள்ள எந்த பல்கலைக்கழகமும் 20வது இடத்தில் கூட இல்லை. அவர்கள் நம்முடைய குறிப்பாக அந்த பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் அவர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கிற கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்கும் மற்றும் அவர்கள் மேல் படிப்புக்கு செல்வதற்கும் அந்த பல்கலைக்கழகத்துடைய நிதியோடு ஸ்காலர்ஷிப் படிப்பதற்கு வாய்ப்புகளை உருவாக்கி தருவதாக ஏற்றுக்கொண்டார்கள். சிங்கப்பூர்ல இருக்கிற மாணவ மாணவர்கள் இங்கே வந்து நம்முடைய புதுச்சேரி பல்கலைக்கழகத்திலும் கல்லூரிகளிலும் படிப்பதற்கும் அவர்கள் உதவுவதாக எங்களுக்கு கூறினார்கள். அடுத்த கட்டமாக பாலிடெக்னிக் சென்று பார்த்தோம். அந்த பாலிடெக்னிக் வந்து நம்முடைய பொறியியல் கல்லூரியோட தரம் உயர்ந்த மாதிரி இருக்கு. அதுல வந்து எந்தெந்த துறைகளில் திறமை தேவையோ அதற்கான வகுப்புகளை வைத்திருக்கிறார்கள். தரம் வாய்ந்த ஒரு பாலிடெக்னிக். அவர்களும் நம்முடைய புதுச்சேரி அந்த பாலிடெக்னிக்கோடு இணைந்து ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். இங்க நாங்க வந்து இந்த சிங்கப்பூருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் செய்த பயணத்துக்கு முக்கியமான காரணம் புதுச்சேரியில் முதலீடுகள் அதிகமாக வர வேண்டும், தரமான விமான நிலையம் அமைய வேண்டும், நம்முடைய பொறியியல் படிக்கிற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஐடி பார்க் வர வேண்டும், இண்டஸ்ட்ரீஸ் பார்க் வர வேண்டும், சுற்றுலா சம்பந்தமான வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அதன் மூலமாக பல்லாயிரக்கணக்கான நம்முடைய பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். காரைக்கால் பகுதியில் அந்த கண்ணாடி தொழிற்சாலை வரும்போது சுமார் 850 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற ஒரு நிலை இருக்கிறது. அதே போல அந்த சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வரும்போது சுமார் 300-400 பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற சூழ்நிலை இருக்கிறது. புதுச்சேரியில் இது போன்ற சுற்றுலா திட்டங்கள், ஐடி பார்க்கு, விமான நிலையம் வரும்போது பல்லாயிரக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கின்ற சூழலை உருவாகும். இது புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கான திட்டம். நான் மத்தியில பிரதமர் அலுவலகத்தில் இணை அமைச்சராக இருந்திருக்கிறேன். மத்திய அமைச்சரோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினரோ முதலமைச்சரோ
அமைச்சர் பெருமக்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ வெளிநாடு செல்லும் போது எந்தெந்த விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அதை கருத்திலே கொண்டு நான் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு 24/10/2019 அன்று ஒரு கடிதம் எழுதி நானும் எங்களுடைய மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களும் மாண்புமிகு சிவா அவர்களும் சிங்கப்பூருக்கு நாங்க போறோம். இது அந்த சிங்கப்பூரில் உள்ள முதலீட்டாளர்களை சந்தித்து புதுச்சேரிக்கு முதலீடுகளை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுக்க போறோம். கடைசி பேரா மட்டும் படிக்கிறேன். This is purely a private visit and the expenses are fully borne by us. We will not avail any hospitalities. தெளிவா நான் சொல்லியிருக்கேன். அதே போல வேற இன்னொரு கடிதம் கொடுக்குறாங்க, முக்கியமான கடிதம். இது லெட்டர் இருக்கு. அதற்கு பிறகு வெளியுறவுத்துறை அமைச்சரத்துக்கு ஒரு கடிதம் அனுப்பினேன். அதுதான் நமக்கு அந்த அனுமதி கொடுக்கிறவங்க பிரதமர் அலுவலகத்துக்கு அதான் விதி, அந்த விதிமுறை பிரகாரம் அனுப்பியிருந்த. அதன் அடிப்படையில் எங்களுக்கு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில இருந்து 29/10/2019 எனக்கும் மாண்புமிகு அமைச்சர் ஷாஜகான் அவர்களுக்கும் மாண்புமிகு சிவா அவர்களுக்கும் பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் தான் வாங்கணும், அதான் வரேன் கொடுக்கப்பட்டது. இப்படி வச்சா லெட்டர் தெரியாது. சரி, அப்புறம் இந்த பக்கம் யாரு காட்டுறது? சரி சரி, பொலிட்டிக்கல் கிளியரன்ஸ் 3 பேருக்கும் நாராயணசாமி சீஃப் மினிஸ்டர், ஷாஜகான் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர், சிவா எம்எல்ஏ கம் சேர்மன் 3 பேருக்கு கொடுக்கப்பட்டது. டிக்கெட்டு புதுச்சேரியில வாங்கணும். எங்க பணம்? நாங்க தங்கம் எங்க பணம்? யாருக்கிட்டையும் நாங்க யாரும் எந்த விதமான உதவியும் நாங்க கேட்கல. இது விதிமுறைகளை கடைபிடித்து அதன் அடிப்படையில் நாங்கள் எல்லா அனுமதிகளையும் பெற்றுதான் சென்றிருக்கிறோம். ஆனால் பத்திரிகைகளை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க அனுமதி வாங்காத போயிட்டாங்க. அதாவது நான் செல்வதற்கு முன்பாக தலைமைச் செயலாளருக்கும் காவல்துறை தலைமை அதிகாரிக்கும் நாங்க 3 பேர் டூர் போற சம்பந்தமா ப்ரோக்ராம் அனுப்பிட்டு தான் போனோம். சிஎஸ் அண்ட் டிஜிபி அதான் வர. அதாவது முதலமைச்சரோ அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்களோ மத்திய அமைச்சர்களோ என்னென்ன விதிமுறையை கடைபிடிக்கும் அந்த விதிமுறையை கடைபிடிச்சு தான் போறோம். இதுல எங்களுடைய உள்நோக்கம் தான், நாங்க போனதுக்கான காரணமே புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சி வரணும், நம்முடைய புதுச்சேரி மாநில பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், புதுச்சேரி மாநிலத்தில் முன்னேற்றத்தை காணதான் எங்களுடைய நோக்கம். இது நாங்க இதனால ஆனா துரதிருஷ்டவசமா மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் அவர்கள் எந்த விவரமும் தெரியாம ஒரு பொறுப்பில் இருக்கிற புதுச்சேரி மாநிலத்தில் பொறுப்பில் இருக்கிறவங்க யார் அனுமதி கேட்டு சென்றார்கள், யார் இவர்களுக்கு செலவு செய்தது, இது யார் கேட்கணும்? எங்களை கேட்க வேண்டியது பிரதமர் அலுவலகம் கேட்கணும், வெளியுறவுத்துறை கேட்கணும். நாங்க யாருக்கும் புதுச்சேரி மாநிலத்தில் யாருக்கு அடிமை கிடையாது. நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவர்கள். எங்களுக்கு we are also constitutional authority. அதாவது புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க துணைநிலை ஆளுநர் இந்த செயல்பாடுகள் புதுச்சேரி மாநில மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், மன வருத்தத்தோட சொல்றேன், மன அழுத்தத்தோட சொல்றேன். ஒரு சிறிய மாநிலம், நாம போய் சிங்கப்பூர் புதுச்சேரி மாதிரி 13 லட்சம் 14 லட்சம் மக்கள் தொகை உள்ள நாடு. அந்த நாட்டில் அபரிமிதமான வளர்ச்சி. புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு.
நிறைய வாய்ப்பு இருக்கு. தொழிற்சாலை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு, நிறைய தொழில் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, சுற்றுலாவுக்கு வாய்ப்பு இருக்கு, ஐடிக்கு வாய்ப்பு இருக்கு. கடந்த காலங்களில் இது பத்தி சிந்தனை பண்ணல. இப்போது அதற்காக நடவடிக்கை எடுக்கும் போது அதை தடுத்து நிறுத்தினா இது மக்கள் என்ன நினைப்பாங்க? புதுச்சேரி மாநில மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கு தான் மக்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். இது புதுச்சேரி மாநில மக்களுடைய முடிவுக்கு நான் விட்டுறேன். புதுச்சேரி மாநில மக்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். யார் வளர்ச்சியை தடுக்கிறார்கள், யார் புதுச்சேரி மாநிலத்தை வளர்ச்சி வேண்டாம் என்று நினைக்கிறார்கள், யார் புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்காக பாடுபடுகிறார்கள் என்பதை புதுச்சேரி மாநில மக்கள் முடிவு விட்டுரும். இன்னொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னு சொன்னா, நாங்க அங்க சென்றிருக்கும் போது டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப்ல எக்கனாமிக் டைம்ஸுடைய அங்க ஒரு சமிட் நடைபெற்றது, முதலீட்டாளர்களுடைய மாநாடு நடைபெற்றது, கான்க்ளேவ் நடைபெற்றது. அது 9ஆம் தேதி. சுமார் 1000 பேருக்கு மேற்பட்ட முதலீட்டாளர்கள் 15 நாடுகளில் கலந்து கொண்டார்கள். அந்த கலந்து கொள்ளும் போது அந்த கெஸ்ட் ஆஃப் ஆனரை நான் தான் போனேன். I was invited as a guest of honor to address the gathering. அது நம்ம புதுச்சேரி மாநிலத்துக்கு பெருமை, புதுச்சேரி மாநில மக்களுக்கு பெருமை. மாண்புமிகு அமைச்சர் வந்திருந்தாங்க, மாண்புமிகு சிவா அவர்கள் வந்திருந்தாங்க. அங்க பேசும்போது புதுச்சேரியில் முதலீடு செய்யுங்க, அதாவது ஆசிய நாட்டுடைய முதலீட்டாளர்கள் வந்திருந்தாங்க. அதுல அது மிகப்பெரிய ஒரு மாநாடு. அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலம் புதுச்சேரி மாநிலத்தில் முதலீடு செய்ய கேட்கிற வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. குறிப்பா அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப்புக்கு, எக்கனாமிக் டைம்ஸுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் நமக்கு மத்தியில இருந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் வந்திருந்தாங்க, மீனாட்சி லேக்கி வந்திருந்தாங்க, அந்த அவங்களும் வந்திருந்தாங்க, அந்த கான்க்ளேவ் வந்திருந்தாங்க. ஆனா அந்த வாய்ப்பு நம்ம புதுச்சேரி மாநிலத்துக்கு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப் கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வெகு விரைவில் அந்த சர்பரா ஜோங் என்ற அமைப்பினுடைய இந்த அதிகாரி எங்களோட பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. நாங்க அதிகப்படியா எந்த ஏரியாவும் எடுத்துக்கல. மெயினா நாங்க எடுத்துக்கிறது நம்முடைய ஏர்போர்ட் மெயின், 2வது சுற்றுலா, 3வது ஐடி பார்க், 4வது இண்டஸ்ட்ரியல் பார்க், 5வது கண்ணாடி தொழிற்சாலை, 6வது சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், 7வது சென்னையிலிருந்து புதுச்சேரி, காரைக்கால், கன்னியாகுமரி வரைக்கும் குரூஸ் வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. 20ஆம் தேதி அவங்க வராங்க, புதுச்சேரிக்கு வராங்க. ஆமா, சென்னை, புதுச்சேரி, காரைக்கால், கன்னியாகுமரி குரூஸ் வராங்க. அதனால அந்த அது உடனே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பத்திரிகை பார்த்தலாம், பத்திரிகை நிறைய காட்டினாங்க, சொன்னாங்க இங்க அனுமதி வாங்க போட்டாங்க, அங்க அனுமதி வாங்க போட்டாங்க, அவங்க கிட்ட சொல்லாத போட்டாங்க, இவங்க கிட்ட சொல்லாத போட்டாங்க. மிகப்பெரிய கவலைகளை நடந்தது பாண்டிச்சேரியில். குஜராத் பேஸ்ட் கம்பெனி. என்ன சார் 24 மணி நேரம் இருக்க முடியுமா சார்? நானு மற்ற வேலையும் பார்க்கணும்ல. அதாவது சார் ஒட்டுமொத்தமான இது கண்ணாடி தொழிற்சாலை 1500 கோடி சொன்ன சார். ஏர்போர்ட்டோட எனக்கு எக்ஸ்பென்ஸ் இது தெரியல. டூரிசத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சாலே ஒரு 1000 கோடி முதலீடு வரும், அதிகப்படியா இருக்காது, 1000 கோடி முதலீடு வரும். ஐடி பார்க்கு ஒரு 150 கோடி 200 கோடி வரும். இண்டஸ்ட்ரியல் பார்க்கு அதனுடைய பொறுத்து இருக்கு. குறிப்பா இந்த எங்களுடைய பயணம் தனிப்பட்ட பொருள் நாங்கள் சென்றிருந்தாலும் கூட மிக, அதாவது நிறைய எங்களுக்கு தான் ஒரு நிறைவு கொடுக்கிற, மன நிறைவு கொடுக்கிற ஒரு விசிட்டாக இருந்தது. அது சின்ன பிளைட் போறதா ஃபங்க்ஷன் ஆகும். Expansion we are talking about. We want to have a green airport on the expansion. Carousel. That will be a private airport, sir. That will be a private airport, the new one at Carousel. PPP mode. PPP. Government will provide land, they will invest. Yeah. நன்றி, வணக்கம். சார், நீங்க பாத்துருப்பீங்க, கடந்த 20 மழை போல அதான் இன்னைக்கு கூட்டம் வச்சுக்கிறேன். இன்னைக்கு கூட்டம் முடிச்சுட்டு சொல்றேன்.